ஹலோ, வணக்கம் நண்பர்களே. பரமபதம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது நான் அதை முழுமையாக பார்த்து இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே முதலாக ஒரு பரமபதத்தை நான் பார்த்துருக்கிறேன். யூடியூப்லேயே சேனல் ஆரம்பித்து ரொம்ப கஷ்டப்பட்டு 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்து மானிட்டேஷன் ஆனது. இப்படி மானிட்டேஷன் ஆகி பணம் வரக்கூடிய டாலர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே எனக்கு ஒரு மாதமாக உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. இந்த நேரத்தில் என்னால் தொடர்ந்து லைவ் போட முடியவில்லை, வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே தான் திடீரென்று ஒரு நாள் நான் ஏன் பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கிற போது இன்எலிஜிபிள் ஃபார் யுவர் மானிட்டைசேஷன் என்று வந்தது. அலறி போய்விட்டேன். கொஞ்சம் கடினம் தானே. தினசரி ஏன் பேஜை ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிலையில் திடீரென்று இன்எலிஜிபிள் ஃபார் யுவர் மானிட்டைசேஷன் என்று வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் தடுமாற்றம் ஆகிவிட்டது. என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு மாதமாக உடல்நிலை சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அட்மிட் ஆகியிருந்தேன். அந்த சூழலில் நான் வீடியோக்கள் அதிகமாக பகிரவில்லை. அதே நேரத்தில் லைவ் கூட அதிகமாக போட முடியாமல் போன பட்சத்தின் காரணத்தினாலே என்னுடைய வாட்ச் அவர் 4000 மணி நேரத்திலிருந்து ஒரு 280 மணி நேரம் குறைந்து விட்டு, இதனால் திடீரென்று ஒரு நாள் ஏன் பேஜை திறந்து பார்க்குற போது இன்எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் என்று வந்துவிட்டது. பாருங்கள், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு உற்சாகமான சூழல் மானிட்டேஷன் கிடைக்கும்போது சேனல் ஆரம்பித்து, அப்படி கிடைக்கிற மானிட்டேஷனை கண்டினியூ பண்ணுறது நம்முடைய கடமை தானே. சரியான வழிகாட்டுதல் அல்லது நெறிமுறை இல்லாத பட்சத்திலே நாம் இப்படி நம்முடைய மானிட்டைசேஷனை சில நேரங்களிலே தவற விடுகிறோம். இப்படி தவற விடுகிற மானிட்டேஷனை திரும்ப பிக்கப் பண்ணுறதுன்றது திரும்ப போராடி திரும்ப 4000 மணி நேரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த 280 மணி நேரங்கள், அதாவது இன்றைய நாள் கழிந்தாலும் கூட அடுத்த நாள் வரும்போது 365 நாட்கள் என்ற கணக்கிலே, கடைசி 365 நாட்கள் என்ற கணக்கிலே பார்க்கும்போது 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்க வேண்டுமா. இப்படி தொடர்ந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டே வந்தால் மட்டுமே உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும் என்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியாத பட்சத்திலே இது மாதிரி அநேகருக்கு இந்த மாதிரி டிமானிட்டேஷன் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதிலிருந்து திரும்பவும் மீண்டெழுவதுன்றது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏன்னா 280 ஹவர்ஸ் குறைஞ்சி போயிருக்கு. அது திரும்ப பார்த்திங்கன்னா இப்போ லைவ் போட்டு கொஞ்சம் மணி நேரங்கள் ஏர்ன் பண்ணினால் கூட திரும்பவும் 365 நாட்கள் என்ற கணக்கிலே பார்க்குற போது அந்த மணி நேரங்கள் அதிகரிப்பது கொஞ்சம் சாத்தியமற்ற செயலாகவே இருக்கிறது. நிறைய வீடியோக்கள் போட வேண்டும், நிறைய லைவ் போட வேண்டும், அதை நிறைய பேர் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் மட்டுமே இந்த 4000 மணி நேரம் நமக்கு கவர் ஆகும் என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று மானிட்டேஷன் ஆனவர்கள் கூட இதை புரிந்து கொள்ளுங்கள். திடீரென்று பரமபதத்திலே மேல் நோக்கி போய் திடால் என்று கீழ் நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். உங்களுக்கும் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருந்தால் இந்த வீடியோவின் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.